ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்னைக்கு சிறுதானியங்களை பயன்படுத்தி இட்லி, தோசை இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மாவா எப்படி அரைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சிறுதானியங்கள்ன்றது நீங்கள் எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து, அவல், சிறுதானியம் இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஆனால் தோசையும் கிறிஸ்பாக வரும், இட்லியும் நல்ல சாஃப்டாக வரும். நம்ம எப்படின்றத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சிகப்பரிசி, ஒரு கப்பு கம்பு, ஒரு கப்பு கேழ்வரகு, அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளை சோளம் அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 4 கப்பு நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் இதில் வரகு, தினை அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த சிறுதானியங்கள் வேணாலும் உங்கள் ஆப்ஷனலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா அலசிட்டு நம்ம ஊற வைக்கணும். அப்போ அதே டைமில் நீங்கள் எடுத்த கப்பில் 1/4 கப்புக்கு திக்கான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் எடுக்கலாம், சிகப்பு அவல் எடுக்கலாம், எது வேணாலும் உங்கள் விருப்பம்தான். 1/4 கப்பு அந்த அவலையும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு சிறுதானியத்தையும் உளுந்தையும் நல்லா அலசிக்கோங்க. சிறுதானியத்தில் நல்ல அழுக்கு இருக்கும், அதனால நல்லா நிறைய தடவை அலசிட்டு சிறுதானியம் 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து நீங்கள் ஊற வைக்கும் பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா ருப்பி வரும், நல்லா காணும் உங்களுக்கு. அதனால் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா அலசிட்டு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே அது நல்லா ஊறி வரட்டும். மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஊறினாலும் நல்லா இருக்கும். அவல் மட்டும் அரைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அவளை ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஊறி வந்துருச்சு. நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஊறின உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வைக்கும் பொழுது நல்ல தண்ணி சேர்த்தே ஊற வைங்க. அப்போ ஏன்னா நம்ம அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். சிறுதானியத்தில் அது ஊறி வரும்பொழுது அதில் சத்துக்கள் அதிகம். ஸோ சிறுதானியத்துக்கு முக்கியமாக நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ மாவு நம்மளுக்கு இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே தான் உளுந்தை நல்லா அந்த வெண்ணெய் போல பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறின அவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிறுதானியங்கள் சேர்க்கும் பொழுது தண்ணி குறைவா சேர்த்துக்கோங்க. எப்பவுமே சிறுதானியத்துக்கு மாவு அரைக்கும் பொழுது தண்ணி குறைவா சேர்த்துக்கணும். ஏன்னா மாவு நீத்து போன மாதிரி ஆயிடும். இட்லி நமக்கு தண்ணியா ஆயிடும். இட்லி மாவு தோசைக்கு அரைக்கும் பொழுது தான் நம்ம தண்ணியா இருக்கணும். இட்லிக்கு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் இல்லையா? அதனால நீங்க சிறுதானியத்துக்கு மட்டும் தண்ணி குறைவா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எப்பவும் போலவே நல்லா மாவை அரைச்சி நல்லா 6 மணி நேரம் இதை புளிக்க விடணும். உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு 6 மணி நேரம் புளிக்க விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இட்லியும் இதில் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். ரெண்டுத்துக்குமே இதே மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் இட்லி ஊற்றி 10 நிமிஷம் எடுத்ததுக்கு அப்புறம் இட்லியையும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன். தோசையும் எப்படி ஊற்றுறதுன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ தோசை நீங்கள் எப்படி நார்மல் தோசை ஊற்றுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தோசையை ஊற்றி எடுக்கலாம். நல்ல கிறிஸ்பாக தோசையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் இட்லி அரிசியே சேர்க்கலை, வெறும் சிறுதானியங்கள் சேர்த்து தான் நம்ம இதை அரைச்சிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திப்போம். தேங்க்யூ.